வாழ்வாதார துறைகளையும் கலந்து இன்றைய நாளில் நிகழ்வது உண்மையிலேயே மகிழ்வுக்குரியது. அந்த வகையிலே இன்றைய இந்த வீட்டின் இதே நாடாவை வைத்து புறமளிக்கின்றது நமக்குரிய பிரதேச சூரியனையும் நமக்குரிய ஐயாவர்களையும் நமக்குரிய பகுத்தறிவாளர்களையும் மக்களுடைய அதிகாரிகளையும் எல்லோருக்கும் வணக்கம். இது வழக்கம் வரை மகாமாரியம்மன் ஆலய குருக்கள் செய்தி. அவர்கள் ஆலயம் கொடியேறியிருப்பதால் அவர்கள் வருகை தர முடியாமல் இந்த செய்தியை மூலமாக வாசிச் செய்தி. வழக்கம்பரை முத்துமாரியம்மன் அறக்கட்டளையினால் இன்று ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தினருக்கு கையளிக்கப்பட இருந்தது. வீட்டுடன் கூடிய வாழ்வாதார உதவி வழங்கும் அறக்கட்டளைக்கு வாழ்த்துறை வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்பாளை நம்பினோர் கைவிடப்பட என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது. இவ்வறக்கட்டளை மிகவும் சிறப்புற அர்ப்பணிப்புடன் நடாத்தி வரும் திரு சின்னையா அவர்கள் அம்பாளின் கடைக்கண் பார்வையில் வாழ்பவர். இவர் இன்று ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அரும்பாடுபடுகின்றார். இவரது பணி மேலும் சிறக்கவும் இவரது குடும்பத்தினருக்கு அம்பாள் அருள் புரிவதற்கு இவருக்கு பக்கபலமாக இருந்து நமது பங்களிப்பை நல்லுள்ளம் கொண்ட உள்ளங்களுக்கும் அம்பாள் அருள் புரிந்து தனது பெயரில் உள்ள அறக்கட்டளையை உலகம் பூராகவும் கொண்டு செல்ல வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். சிவம். வழக்கம்பரம் மகாமுத்துமாரியம்மன் தேவஸ்தான குரு சிவஸ்ரீ ஞான ரங்கநாத திருப்பா. நன்றி. நன்றியை கூறிக்கொண்டு உள்ள கரை போட்டீங்களே கரை உள்ள கவனம் சார் அந்த பின்னால
இல்லை 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 இப்போ சரி இருக்கும் ஸ்ரீ லலிதா திரிபுரந்தரி ஸ்ரீ முத்துமாரியம்மாளின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு எனது குருவாகிய ஸ்ரீ ரங்கநாத குருவார்களையும் மனதிலே நிறுத்திக் கொண்டு இன்று இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கஷ்டப்படுகின்ற வாழ்வாதாரத்தில் உரிய இந்த நல்லுள்ளத்திலாலே இந்த வீடு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விடயமாக கருதி கொண்டு அவர்களுக்கு நல் வாய்ப்பை அளித்த நமது சின்னையா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதாக அமைய வேண்டும், இனிமேலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இந்த வீட்டிலே நல்லதாக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி என் ஆசியையும் ஸ்ரீ ரங்கநாத குருக்களுடைய ஆசியையும் வழங்கிக் கொண்டு விடைபெறுகின்றேன். குருக்களையா அவர்களுக்கு நன்றி ஆசிரியரை என்று அரைத்தந்தை இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலர் அவர்களே, குருக்களையா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, அம்மா தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் தமிழ் பண்பும் கலந்த மதிய வணக்கங்களை முதற்கண் தெரிவித்திருக்கின்றேன். முதற்கண் இந்த பல அறக்கட்டளைகளுக்கு உதவி செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்ற சின்னையா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் இந்த வேளையிலே நான் உண்மையாகவே மனப்பூர்வமான நன்றியை இந்த குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவரிடம் இருக்கின்ற ஒரு பண்பு, உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால், தாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் பிரபல்யப்படுத்தி அல்லது பெரிய இதெல்லாம் எடுத்து அவர்கள் செய்வதில்லை. இந்த வாட்ஸ்அப்பு கூடாக அல்லது வேறு வேறு சமூக ஊடகங்களின் ஊடாக பலரை தொடர்பு கொண்டு இன்ன இடத்திலே என்ன தேவை இருக்கிறது, உங்களால் முடியுமா என்று கேட்டு ஒவ்வொரு நாளும் செய்திகளை அனுப்பி கொண்டிருப்பார்கள். நல்ல உள்ளம் படைத்த புலம்பெயர் மக்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே உங்களை பாராட்டுகின்றேன். நீங்கள் பெருமைக்காக அல்லது புகழ்ச்சிக்காக செய்வதை நான் அவதானிக்கவில்லை. அது உண்மையாக ஒரு பாராட்டுக்கு விடயம். அடுத்ததாக இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுடைய மக்கள் தான். எத்தனையோ பேர் உதவி செய்கிறார், பாடசாலைகளுக்கு, ஆலயங்களுக்கு, இவர்களுக்கு உதவி செய்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இப்படி சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள், சமூகத்திலே பின்தங்கிய மக்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் மிக குறைவாக இருப்பது ஒரு வேதனைக்குரிய விடயம். உண்மையாகவே உங்களை போன்ற இன்னும் பலர் முன்வந்தால் இந்த சமூகம் பலவிதமான வறுமை நிலையிலிருந்து மேலெழும்பு வறுமையிலிருந்து விடுபடும் என்பதை நான் இந்த வேளையிலே கூறி வைக்க விரும்புகின்றேன். எத்தனையோடங்கள் நான் இவர்களுடன் கடந்த 3-4 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன்.
பல இடங்களிலே இவர்கள் அதிகமான இடங்களுக்கு என்னை அழைப்பார்கள். நான் சென்று பார்த்திருக்கிறேன். மிகவும் பின்தங்கிய வறுமையின் கீழ் வாழுகின்ற மக்களுக்குத்தான் இவர்கள் இந்த உதவிகளை செய்கிறார்கள். எனவே அந்த வகையிலே உங்களுடைய உதவியை பெறுவதற்கு எல்லா மக்களும் பெறுகிற மக்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று கூறிக்கொண்டு, அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற ஜிஎஸ் அவர் உண்மையாகவே பல இடங்களுக்கு செல்லுவார். அவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது வருமானம் ஒன்றுமே எதிர்பார்க்காமல் போய் செய்வதை நான் அவதானித்திருக்கின்றேன். எனவே உங்கள் சார்பாக அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த வீட்டிலே வசிக்கின்ற குடும்பத்தினரை உங்களுக்கு ஒரு செய்தி. இவர்கள் செய்த இந்த உதவியை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள். முக்கியமாக இந்த பிள்ளைகளை படிக்க வையுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற பெரிய செல்வம் கல்வி செல்வம். எனவே அதை நீங்கள் தந்த வாழ்வாதார உதவியை கொண்டு நீங்கள் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை மேம்படுத்த வேண்டும், அவர்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டலையும் கூறிக்கொண்டு, ஸ்ரீ ஐயா இருக்கிறார்கள். அவரும் பல இடங்களில் எங்களுக்கு வருகின்றவர். அவர் வேலையிலிருந்து ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் தம்முடைய சமூக பணியை நிப்பாட்டியதா என தெரியவில்லை. அவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்தந்தையோருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி அதிபர் அவர்களை சிறப்புரையாற்றுகிறார். ஆதிவரங்க வந்திருக்கின்ற எங்களுடைய மதகுருமார், அதே போல் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற பிரதேசங்கள் மற்றும் இந்த வடக்கம்பரை அம்மன் ஆலய அறக்கட்டளை மற்றும் பிரமுகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். எங்களுடைய சமூகத்திலே வாழுகின்ற எமது உறவுகளை கை கொடுத்து தூக்கிவிட்டால் அவர்கள் இந்த சமூகத்திலே சிறப்பாக வாழ்வதற்கு அது ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாக அமையும். நாங்கள் எல்லோரும் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றோம். எமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எமக்கு நாம் செய்கிற புண்ணியத்துக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி செய்கின்றோம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லாமல் எங்களுடைய உறவுகள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக எழும்பி ஒன்றாக அந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் செய்கின்ற சேவை எங்களுடைய சமூகத்துக்கு கட்டாயம் தேவையாக இருக்கிறது. எல்லோரும் பிரபலியத்துக்காக செய்கிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த கஷ்டப்பட்ட சமூகத்துக்கு இப்படியான வாழ்வாதாரங்களை செய்வது மிக மிக முக்கியம். நான் அந்த சில நேரங்களில் எங்களுடைய கருத்துக்கள் தவறாக இருக்கலாம். ஆலயங்களுக்கு செய்வதை விட சமூகத்தில் இருக்கின்ற ஏழை மக்களை கரம் கொடுத்து தூக்கி விடுவதுதான் மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். அந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் பங்களிப்பு செய்த அனைவருக்கும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஓய்வு பெற்ற அதிபர் தம்பி தம்பி வேணும் தம்பி வேணும் வேணும் வேணுங்க உங்களுடைய மதகுருமார்களே, இந்த தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வரப்பட்ட வாழ்வாதாரத்திற்கு இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் குடும்பங்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்ற ஒரே சிந்தனையிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொறியியலாளர் சினியா அவர்களே, எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களே, வட்டி இந்து கல்லூரியுடைய அதிபர் லங்கா பிரதீபன் அவர்களே மற்றும் இங்கே வர வந்திருக்கின்ற அன்பர்களே, இந்த நம்முடைய ஓய்வு பெற்ற
மக்கள் வங்கிய பொது முறையாளர் துளசிதன் ராகு அவர்களே, தேனியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த குடும்பத்தை எங்களுடைய பிரதேசத்தில், அதாவது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இவர்களுக்கு நாங்கள் பல்வேறு வகையான உதவிகளை செய்திருக்கின்றோம். கடைசியாக அவர்கள் அந்த அம்மா இரட்டை குழந்தைகளை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு இவரோடு மிகுந்த தொடர்பு ஏற்பட்டது. சண்டிலிப்பாய் ஸ்ரீ அம்பாள் அறக்கொடை நிதியத்தின் ஊடாக வாழ்வாதார உதவிகளை பல தடவை வழங்கியிருக்கின்றோம். இந்த குழந்தைகளை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போதும் இந்த குழந்தை பருவத்துக்கான உதவிகளை வழங்கியிருந்தோம். அவருடைய குடும்ப சூழல் மிக இக்கட்டான நிலையில் இருந்தபோது திரு சின்னியா அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்த போது அவர் அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவியாக ஒரு கோழிக்கூட்டையும் அத்தோடு கோழிகளையும் வழங்கியது மாத்திரமல்ல, அதுக்கு தேவையான உணவுகளையும், அந்த கோழிகளுக்கு தேவையான உணவுகளையும் வழங்கியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாய்க்கு குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளினால் அவர் அங்கே வாழ முடியாமல் அவருடைய தந்தையார் சிலுவராஜா அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து மிக குறுகிய வீட்டுக்குள்ளே வீட்டு அமைப்பு திட்டத்திற்குள்ளே அமைக்கப்பட்ட அந்த வீட்டிலே போய் குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே தம்பி ஐபிசி உஷாந்தன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு இந்த குடும்பத்தை பற்றிய விவரங்களை வெளியுறவு காட்ட வேண்டும் என்று கேட்டதற்கு நாங்கள் நான் அந்த தாயினுடைய அனுமதியை பெற்று அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து தன்னுடைய யூடியூப்பர் ஒரு தன்னுடைய யூடியூப்பிலே போட்டிருந்தார். அதன் பின்னர் பலர் எங்களோடு தொடர்பு கொண்டார்கள். முக்கியமாக எங்களுடைய தியாகி அறப்படை வாமதேவன் அவர்கள், தியாகேந்திரன் வாமதேவன் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அந்நேரத்திலே அவர் என்ன கேட்ட அந்த சந்தர்ப்பத்திலே நான் கொழும்பில் என்றபடியால் என்னுடைய பொருளாளர் இப்பொழுது அமரத்துவம் அடைந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர் சொல்லியிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே தேவையான உலக பொருட்கள், பிள்ளைகளுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான பால்மா மற்றும் பாடசாலை உபகரணங்கள் போன்றவற்றை வழங்கியது மாத்திரம் இல்லாமல் ஒரு தொகை பணத்தையும் கொடுத்திருந்தார். அவற்றை வைத்து அவர்கள் சில காலம் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் தந்தையோடும் தாயோடும் இருக்கின்ற போது அங்கே மற்ற சகோதரனும் இருந்ததனால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அப்பொழுது தியாகேந்திரன் அவரோட தொடர்பு கொண்டு கூட அவர் சொன்னார், நீங்கள் ஒரு காணியை வாங்குங்கோ, நாங்கள் அந்த அம்மாவுக்கு வீட்டை கட்டி கொடுக்குறோம் என்று. நாங்கள் 2 பேரும் காணியை வாங்குங்கோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் இந்த பிரதேசத்துக்குள்ளே ஒரு 4 பிறப்பு காணியை வாங்கிவிட்டார். அது அந்த தொடர்பு என்னுடைய பொறியியலாளர் சின்னியா அவர்களோடு ஏற்பட்ட போதும் இந்த பிரதேசம் மன்னனுடைய சண்டிலா பிரதேச செயலத்துக்கு கீழே இருந்த அம்மா இங்காலே இது சங்கானை பிரதேச செயலத்துக்கு வந்த நிலையிலே திருவாளர் பொறியியலாளர் சின்னியா அவர்களுக்கு இந்த தொடர்பு இந்த அம்மாவுக்கு ஒரு அடைகிற வீட்டையாவது இந்த குடும்பத்தை கட்டி கொடுத்தோம். பஞ்சபாண்டவர்கள் போல 5 குழந்தைகள் இருக்கின்றன. நான் திரும்ப அந்த அம்மாவை சந்திக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு ஒரு பணியாக்கி விடுவோம். இன்னொரு கொஞ்ச நாளிலே உங்களுடைய மூத்த புதெல்லாம் கல்வியினால் உழைக்க தொடங்கி விடுவார். அதன் பின்னர் உங்களுக்குள்ள குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தோம். இந்த நிலையிலே இந்த வீடமைப்பு திட்டம் ஒன்றும் எங்களுடைய சின்னியா அவர்களுடைய ஒரு அரைக்கின்ற வீடு ஒன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ சொந்த வீட்டில் குடியிருக்கின்ற சூழல் அமைந்திருக்கின்றது. இந்த பிள்ளைகளை இங்கே குறிப்பிட்டது போன்று எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பிள்ளைகளை கல்வியிலே உயர்நிலைக்கு கொண்டு வர செய்து அதன் ஊடாக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற நடவடிக்கைகளே இனி இந்த அம்மா ஈடுபட வேண்டும். இப்போ சொந்த வீடு என்று ஒன்று அமைந்தது அவருக்கு கிடைத்த ஒரு மிக வரப்பிரசாதம். இதற்காக உழைத்த பொறியியலாளர் சின்னியா மாத்திரமல்ல, அவரோடு இணைந்த எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டியதாக இருக்குமே. ஏனென்றால் உண்மையில் கஷ்டங்கள் என்றது நிரந்தரமாக இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடாது என்ற அந்த நிலையிலே அவர்கள் சுயமாக தங்களுடைய முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த தாயாலே அதை முடியும். இப்பொழுது கூட வெளியிடங்களிலே சில முதல் அங்கே இருக்கையில் அவருக்கு இடைஞ்சல் இருந்தார். அந்த கடைசியாக இருந்த 2 குழந்தைகள். அப்போ அவர்களை அங்கே விட்டுட்டு தான் வேலைக்கு போகிறது, தான் உழைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். இப்பொழுது அந்த சூழல் அந்த பிள்ளைகளும் 2 வயசை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே முக்கியமாக உழைத்து இந்த பிள்ளைகளையும் படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவதோடு தானும் நிம்மதியாக வாழக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்ற அந்த அவாவோடு நாங்கள் செயல்பட்டிருந்தோம். அந்த நிலை விரைவாக கிடைக்கும்
கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து எங்களுடைய இந்த நிகழ்விலே திரு சின்னியா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் புதியவர், சங்கான பிரதேச புதியவர். இந்த இடங்களெல்லாம் அவர் இன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் அது தெரியாது. அப்போ அந்த பிள்ளை இந்த குடும்பங்கள் படுகிற கஷ்டங்கள் அவர்களுடைய துன்பங்களை நிச்சயமாக வழங்கியிருக்கார். அதனூடாக தங்களுக்கு முடிந்த அளவுக்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய செயலுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை இந்த குடும்பங்களுக்கு வழங்கி எல்லாம் அன்றாடம் உழைக்கின்றவர்கள், இவ்வாறு சிறு சிறு குழந்தைகள் இருப்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு உரிய தேவைகளை வழங்கி அவர்கள் அந்த தேவைகளினூடாக அவர்கள் சோம்பறிகளாகவோ அல்லது மாறுபட்ட புரள்வான் நிலைக்கு செல்லாமல் அவர்களை கண்காணிப்பதும் முக்கியமானதான். கண்காணித்து அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்து நேற்று திரு சனியா அவர்கள் நேற்று தொடர்போன்னு சொன்னார். இந்த வீட்டு கையளிப்பு இன்றைக்கு நடக்க இருக்குது, கட்டாயமாக நீங்கள் வரணும்னு சொல்லி அந்த நிலையில் வந்து கலந்து கொள்ள முடியா இருந்தது. இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. சொன்னீங்க சரி. ஓம் கமரை அறக்கட்டளை ஓய்வு பெற்ற முகாமையோட சமூகம் இருக்கின்ற பிரதேச செயலர் அவர்களே, சமய பெரியார்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, இது சொல்புரம் வழக்கம்பரை முத்துமாரியம்மன் அறக்கட்டளை என்பது உண்மையிலேயே ஞானச்சந்திரமூர்த்தி சின்னையா என்பவருடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாய் நிறுவனம் என்றே நான் முடியும். அதிலிருந்து ஏறத்தாழ 4 வருடங்களுக்கு முன்னர் அந்த சொல்புரம் வழக்கம்பரை முத்துமாரி அம்மன் அறக்கட்டளை என்பது ஸ்தாபிக்கப்பட்டு அது பல செயற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அதை இயக்கி கொண்டிருப்பவர் எங்கள் அன்புக்குரிய தம்பி சின்னையா அவர்கள். அவர் இங்கிருந்து பேராதனை பல்கலைக்கழகம் புகுந்து தனது பொறியியல் பட்டத்தை பெற்றதன் பின்னர் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றிருந்தார். என்றால் இவருடைய தந்தையார் என்னோட ஆசிரியர், என்னோட ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு மிக சிறந்த ஒரு ஆத்மா என்று தான் நான் குறிப்பிடுவேன். அந்த ரீதியில் அவர் இங்கிருந்து பேராதனியர் பல்கலைக்கழக படிப்பை முடித்து கொண்டு அமெரிக்க நாட்டிற்கு மேற்படிப்பிற்காக சென்றவர். தனது மேற்படிப்பையும் மிக சிறந்த முறையில் முடித்து கொண்டு தன்னுடைய வேலையே தன்னுடைய குடும்பமே என்று இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு இருக்காமல் அவர் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது அம்பாளினுடைய கிருபையால் அவர் மனதில் அது ஊறிய ஒரு செயற்பாடாக இருக்கலாம். அந்த அம்பாளின் அருளால் அவர் மனதில் அந்த சேவை ஏற்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு முறையும் அவர் அமெரிக்க நாட்டிலிருந்து எங்கள் ஊரில் நடக்கின்ற அந்த அம்மனினுடைய மகோற்சவ திருவிழா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எங்களை போல ஆட்களோடு கதைத்து கொண்டே இருப்பார். வெறுமனே நாங்கள் இவ்வாறான பூஜைகள் அல்லது திருவிழாக்கள் இதுகளை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டிருப்பதனால் எங்கள் சமூகம் முன்னேறிவிட முடியாது. நாங்கள் இவ்வாறான தொண்டுகள் கீழ்நிலையில் உள்ள மக்களை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்க வேண்டும் என்று எங்கள் எல்லாரையும் தன்னுடன் இணைந்து தனக்கு செயற்பட வேண்டும் என்று அடிக்கடி கேட்டுக்கொள்வார். அதற்கு அமைய அவர் அங்கிருக்கின்ற பொழுதே, அமெரிக்காவில் இருக்கின்ற பொழுதே அங்கிருந்து கொண்டே எங்களில் கொஞ்சம் அதில் ஆரம்பகட்ட எமது உபதலைவராக எங்கள் ஸ்ரீகாந்தன் சார் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கு. அவர்கள் நாங்கள் எல்லோரும் இணைந்து அதை தொடங்கி உண்மையிலேயே அதனுடைய மூல இருதயமாக அவர் அங்கிருந்து நிதியை சேகரித்து ஏதோ விதத்தில் தனது நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு இங்குள்ள மக்களின் நிலையை அங்கு அடிக்கடி அவர்களுக்கு அறிவித்து அந்த நிதி மூலம் பல உதவிகளை நாங்கள் செய்து வந்தோம். அது தொடர்ந்து செயற்பட்டு கொண்டே இருக்கின்றது.
அது மட்டுமல்ல, தொடக்கப்பட்ட அந்த அம்பாள் அறக்கட்டளை நிதியம் என்பது இன்று ஒரு தாய் சங்கமாக அது அங்கு இருக்கின்ற பொழுது பல பிள்ளைகள், எப்படி இந்த அம்மாவுக்கு 5 பிள்ளைகள் பிறந்து இப்பொழுது அதுகள் பெரும் பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அதுபோல வடக்கில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, கிழக்கிலும் மலைநாட்டிலும் வெவ்வேறு இடங்களில் எல்லாம் இந்த அறக்கட்டளை ஸ்தாபிக்கப்பட்டு, வெவ்வேறு அறக்கட்டளைகள் வெவ்வேறு பெயர்களில் ஸ்தாபிக்கப்பட்டு இப்பொழுது பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், அவர் அமெரிக்காவில் எங்களுக்கும் அவர்களுக்கும் 12-14 மணத்தியால வித்தியாசம். அவர் அங்கு எத்தனை மணத்தியாலம் நித்திரை கொள்வார் அல்லது எத்தனை மணத்தியாலம் இங்கே எங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார் என்பதை பற்றி என்னால் திட்டமிட்டு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் அவருடைய போனை எடுத்தாலும் ஆன்லைன் என்ற அந்த வசனம் அங்கு வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்குதான் அவர் அப்படி இருந்தாலும் அவருடைய சிந்தனை எல்லாம் தான் பிறந்த ஊரிலும் தான் பிறந்த இந்த யாழ் பிரதேசத்திலும் இந்த மக்களையும் எவ்வாறு அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பார். பாருங்கள், அதனால் தானோ என்னவோ அவர் தன் ஊரார் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்க தந்த பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுவார்கள். அதற்கமைய அவரது பிள்ளைகள் அங்கு மென்மேலும் உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் 2 பேர் டாக்டராகவும் ஒருவர் பொறியியலாளராகவும் வரக்கூடிய அந்த கொண்டிருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். இதெல்லாம் இதனுடைய பிரதிபலன்களாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அவருக்கும் கொடுக்கின்றார் அந்த தெய்வம், அதே போல அவர் மூலம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வைக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்வு, இப்பொழுதும் இதை எந்த அடிப்படையில் இதை தெரிவு செய்தார் என்பதற்கு எங்கள் ஸ்ரீகாந்தன் மாஸ்டர் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த பயனாளி அவர்களில் கிடைக்கப்பெற்று அவருக்கும் இவ்வாறான ஒரு வாழ்வு அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் செய்வது வேறு, அறக்கட்டளைகள் செய்வது வேறு. அந்த அரசியல்வாதிகள் ஏதோ ஒன்றை செய்து அதிலிருந்து இன்னொரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் இந்த அறக்கட்டளை மூலம் செய்கின்ற இவரை போன்ற பரோபாதிகள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை தான் பிறந்த நாடு, தன் பிறந்த கிராமம் அது முன்னேற வேண்டும். அந்த அடிப்படையில் இவ்வாறான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைய இந்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம், இதனை பார்வையிடுவதற்கும் இதில் கலந்து கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை விட்டு நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இதனோடு இந்த செயற்பாட்டோடு தொடர்பு கொண்டு இதற்காக உழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த அறக்கட்டளை தொழிலாளர் ஞானசிங்க ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது மனதில் பட்ட ஒரு சிறு வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த கைங்கரியத்தை ஆற்ற எனக்கு பக்கபலமாக இருந்த கொடையாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேண்ட பேரில் சொல்லுவேன். டாக்டர் சுந்தர், கலிபோர்னியா, அவர் $1000 தந்தார். அவருடைய சகோதரி, அவருடைய பிள்ளை, அவர்கள் $1000 கனேடியன் கனடாவிலிருந்து தந்தார்கள். அவர் பேர் திருமதி முத்துலிங்கம். அவர்கள் $1000 தந்தார்கள். எனது சகபாடி, எனது வகுப்பு தோழன் அருஞானந்த் என்ற வகுப்பு தோழன் திரு அரவிந்தன் $500 கனடியன் தந்திருந்தார். அது சித்தங்கனியை புறப்படமாக கொண்டு கனடாவில் அமர்த்துவம் அடைந்த பொறியியலாளர் யோபாலன் அவர்களுடைய மனைவியார் $1,00,000 தந்தார். இதைவிட அவருடைய மைத்துனர் திரு மைல் சங்கர் என்பவர் கலிபோர்னியாவில் இருந்து அவர் $150. அதைவிட பொறியியலாளர் துஷ்யந்தன், ஆஸ்திரேலியா, அவர் $1,00,000
ஆஸ்திரேலியாவிலிருந்து அனுப்பியிருங்க. மற்றது இந்த வாழ்வாதார உதவியாக ஒரு ஆடும் 2 குட்டிகளும் அமெரிக்காவில் வசிக்கும் டாக்டர் ரஞ்சிதன் அவர் 80,000 ரூபா பெறுமதியான இந்த ஆடையும் குட்டியையும் வாழ்வாதார உதவியாக வழங்கியிருக்கிறார். மற்றது நாங்கள் கோழியின் கூடு 10 கோழிகளும் கூடும் அது இதில் இருந்து மிச்ச நிதியிலிருந்து எல்லாரும் போட்ட அந்த நிதியிலிருந்து மிச்ச இது ஒரு வருமானம் ஈட்டத்தக்க வகையில் அந்த கோழிக்கூடும் கோழியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இது வீட்டின் பின்னால இந்த இடத்துல வந்து மழை காலத்தில் 2 அடி வெள்ளம் நிற்குமென்று கேள்வி. அப்போ இந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் போகாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த அத்திவாரத்தை உயர்த்தி இருக்கிறோம். அது சில வழியில் இந்த தலையில் கட்டினாலும் நீண்டகால அடிப்படையில் வந்து இந்த வெள்ளத்தை தான் எங்களோட மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை உயர்த்தி கட்டினது. அப்போ இந்த மழை காலத்தில் வந்து வெள்ளம் நிற்கும். அதனுடையால் இந்த ஆடுகள் ஏறி நிற்கத்தக்கதாக ஒரு 2 அடியில் பரன் போட்டுருக்குது. இப்போதைக்கு வெள்ளம் பிடிக்க முந்தி அது இறங்கி மேய்ஞ்சு போட்டு அப்புறம் மழை காலத்தில் அது பரனில் ஏறி நிற்கத்தக்கதாக 2 அடி உயரத்தில் ஒரு தளம் அமைச்சு தான் நாங்கள் அது இருக்குது. அதுமாதிரி தான் கோழிக்கூடும் வேண்டாம் தூக்கி வைக்கலாம் வந்து வெள்ளத்துக்கு உயரத்துக்கு மேலே. நீங்கள் எல்லாம் கவர் பண்ணி இருக்கிறீங்க. நான் அதில் மிச்ச ஐட்டங்கள் மற்ற இந்த தண்ணி தொட்டி அதெல்லாம் நாங்கள் தான் செய்து கொடுத்துருக்கிறோம். இந்த வீட்டின் வாழ்வாதார உதவின்ற ஒரு அங்கம் அதையும் செய்து கொடுத்துருக்கிறோம். வந்து மின் இணைப்புகள் எல்லாம் அதுக்குரிய காசும் பே பண்ணியிருக்கு, எல்லாம் பே பண்ணியிருக்குது. இவர்கள் அந்த மின்சார சபை வந்து அதை இணைப்பு கொடுத்தா நிரந்தரமாக நாங்கள் இவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பிள்ளைகளின் படிப்பை அதில் முக்கியத்துவம் கொடுங்கோ. மற்றது பிரதேச செயலர் உங்களோட ஊழியர்களை இவையெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சிருங்கோ. என்னால் இன்னும் ஒரு சம்பவம் இப்படி நடக்கக்கூடாது. இன்றைக்கு நாட்டில் இந்த இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இதை நீங்கள் தாழ்வாக எடுக்கக்கூடாது. என்னடா இது ஒரு எங்களுக்குள்ள உள்ள ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. இன்றைக்கு ஒரு இன்னொரு வியாதின்னு சொல்லலாம், கோவிட் மாதிரி இந்த போத வஸ்துகள் மதுபானங்கள் இந்த அதால் தான் இந்த குடும்பமே இப்படி ஒரு நிலவரத்துக்கு வந்தது காரணம். அப்போ நாங்கள் இந்த இவவுக்கு வந்து ஆண் தலைமைத்துவத்தால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அது ஒரு தொந்தரவை ஒழிய உலக காலமும் அதால் தான் இவ. அப்போ நாங்கள் என்ன அந்த மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும், வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் என்று சொல்லி அண்மையில் எனக்கு குருநாதர் பேராசிரியர் துரைராஜா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக உபவேந்தராக இருந்தவர். அவருடைய 30வது சிரார்த்த தினம் வடக்கம்பரை அம்பாள் கொடியேற்ற தண்டு ஜூன் 11ஆம் தேதி. அவர் எனக்கு படிப்பிச்சவர். ஜூன் 11 1994ஆம் ஆண்டு அவர் அமரத்துவம் அடைந்தது. 30 வருஷம் அவற்றை சிரார்த்த தினம் பொறியியல் கூடத்தில் நடைபெற்றது. அதில் நாங்கள் இன்றைக்கு இந்த சிறுநீரக நோய்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அதில் தண்ணி சுத்திகரித்து கொடுக்குறது அவருக்கு ஒரு ஆத்மாவுக்கு அவற்றை சமர்ப்பணமாக நாங்கள் செய்து நாங்கள் அது இந்த தொடர்ச்சியாக வடமராட்சிக்கு போயிருந்தோம். அல்வா என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில், அல்வாயில் ஸ்ரீலங்கா வித்தியாசாலை என்ற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பாடசாலையும் இன்றைக்கு இந்த போத வஸ்துகள் இந்த பிரச்சனையால் அப்படியே சீரழிஞ்சு போய்கொண்டிருக்குது. ஒரு காலத்தில் 250 பிள்ளைகள் படித்த பள்ளிக்கூடத்தில் 108 பேர் இருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் 17 பெண் தலைமைத்துவ குடும்பங்களை ஆண்கள் போதவஸ்தின் அடிமையாக போய் அந்த பெண்கள் இன்றைக்கு சில பேர் விபச்சாரத்திலே மூடுவர்ற ஒரு கஷ்டமான இல்லை வேற. அப்போ அந்த அதிபரங்களை கேட்டுக்கொண்டது என்னென்றால் இந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு கிடைக்குது. ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள் வந்து பக்கத்தில் உள்ள ஆமி கேம்புக்கு தான் சாப்பாடு போயிடும், திக்கம் ஆமி கேம்பு. அப்போ அது இந்த விளைவுகளை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அவர் கேட்குறாருண்டா ஒரு அந்த டீ அது எழுதுறேன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு ஒரு 2 பேக் அரிசி கொண்டு வந்து தந்து காய்கறி அங்கே இருக்குது, கொஞ்சம் பேர் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கணும். தேங்காய், அரிசி, பருப்பு. அது இது என்னத்தை சொல்லுதுன்னால் இன்றைக்கு வேலி பயிர மேய்கிற மாதிரியான நிலவரம் வருது. போத வருஷம் சண்டை பாட்டை கால் முளைச்சி கை முளைச்சி வர இல்லை. ஆனால் ஏனோ தானோன்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. அப்படி நீங்கள் அந்த உலகம் நாங்கள் விரலுக்கான ஒரு குடும்பத்தை கைதூக்கி இதில் பங்களித்த அத்தனை பேருக்கும் என்ன விதத்தில் பங்களித்தது, குறிப்பாக இந்த ஒப்பந்தக்காரர்
இவர் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம 15 நாளில் இதை கட்டி கொடுத்துருக்கிறார். வந்து இந்த சுந்தரராஜ குருக்கள், இந்த மகன் ரங்கநாத குருக்கள், பிரதம குரு, வழக்கம்பரை அம்மன் ஆலய குரு, அவர் தான் நினைக்கிறேன் மே கடைசியில் அப்போ சரியா 1 மாதத்துக்குள்ள இவ்வளவு முன்னேற்றமான நிலவரம் வந்திருக்குது. அதை வெற்றி அர்ப்பணிப்பு இல்லாமல் அது நடந்திருக்க முடியாது. இவர் ஏற்கனவே வந்து 2 குடும்பங்களுக்கு மேரிசன் கூடல்ல 2 கிழமைக்குள்ள எல்லாம் செய்து கொடுத்தவர். ஆண்டவன் அவருக்கு நல்ல அனுக்கிரகங்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு கூடிய ஒரு நன்றி. மற்றும் இங்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நேர வளர்ச்சியை தெரிவித்து கொள்கிறேன். உண்மையில் எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி செய்யணும் எப்படி சர்க்கான பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பிரிவில் வந்து பிரிவுகளை செய்து கொடுத்துருக்கோம். அதுக்கான கையெழுத்து நடவடிக்கை வந்து நடக்குது. நீங்கள் நிறைவேற்றுக்கு அதுக்கு ஆரம்பிக்கலாம் சார். உண்மையில் வந்து அதில் அந்த நிறைய என்னால் கதைக்க முடியல, நாங்கள் பிஸியாக இருந்தபடியாக கதைக்க முடியல. நான் அவர் சொன்னதை வச்சுக்கொண்டு இந்த அறக்கட்டளை மூலம் நிறைய விடயங்களை வந்து அந்த மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறோம். இப்போ இருக்கிற சங்கான பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த இடத்துக்குள்ள நிறைய வறுமைப்பட்ட மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்தால் வந்து சில வீட்டுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் 7 லட்சம் 1 மில்லியன். இப்போ இப்பத்திய நிலைமையில் வந்து அந்த 7 லட்சத்துக்கு வீட்டை கட்டுறது வந்து சாத்தியமே இல்லை. அந்த நிலையில் அந்த அறக்குறையாக அந்த வீடுகள் முடிக்கப்படாமல் குடியெல்லாம் இருக்குது. அப்படியான உதவி தேவைப்பட்டார்கள் எல்லாம் நிறைய வறுமைப்பட்டார்கள். இன்னும் அந்த தேவைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளோட சேவை வந்து உண்மையாக ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமானது பிரதேசத்துக்கு. அதோட இந்த பகுதிக்கு நான் வருகை தந்திருந்தேன். போன 11ஆம் மாதம் வந்து மழை வந்தது. அந்த வெள்ளப்பெருக்கு கடைகளில் வந்து இந்த வாய்க்கால் கட்டி மலைக்கு ஆற்றோட போய் இணையும் இந்த வெள்ளம் போய் இது வந்து அக்வேரியன் சர்வீஸால் செய்யப்பட்டது. அந்த நேரங்களில் வந்து ஒரு பகுதியில் அந்த வாய்க்காலை அடைச்சி வச்சுருந்தோம். அந்த வாய்க்காலில் போயிட்டு அந்த தண்ணி ஓட்டிய தண்ணி இந்த இடங்கள் எல்லாம் வந்து தண்ணியாக வந்துடும். ஆனாலும் பயிர்கள் அழியக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தால் தான் அந்த மேலதிக தண்ணி அந்த வெளியேற்றுவதற்கான திட்டம். அதனால் வயல்களுக்கெல்லாம் சரியான முறையில் அந்த வாய்க்காலை வந்து இடையில கொண்டு விட்டபடியால் அந்த மிச்சத்தை கொண்டே முடித்து அது வழுக்காற்றுக்கு போகிற அந்த தண்ணியை வெளியேற்றுறதை சரியான முறையில் செய்திருந்தால் இந்த மக்களும் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் மழை நேரம் வந்து பார்த்தோம். இது கொஞ்சம் பள்ளமான பகுதி தான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வெள்ளம் நிற்கிறபடியால் தான் நாங்கள் அத்திவாரத்தை உயர்த்தி போட்டிருந்தோம். வந்து மிகவும் சரியான ஒரு விஷயம். இல்லைன்னா நீங்கள் அத்திவாரம் பறிச்சு போட்டிருந்தீங்க. மழை காலத்தில் வெள்ளம் வீட்டுக்குள்ளே போகிற என்ன இது முடியல பாருங்க. என்னோட இது ஆரம்ப காலங்களில் வந்து வயற் பிரதேசம் வயற் பிரதேசங்கள் பின்னர் வீட்டு வீட்டு நிலங்களாக வீட்டு வீடு கட்டுறதுக்கு குடியிருப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நான் எங்களோட கிராம அலுவலரோட நான் விசிட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இடம் புதுசில்லை. நான் இங்கே வந்து ஒரு 6 மாதம் தான். 6 மாதத்தில் அது வெள்ள டைமில் மழை பெய்து வெள்ளம் நிற்கிற டைமில் நானும் வந்து சேர்ந்தபடியால் இந்த பிரதேசம் முழுக்களுமே அந்த வெள்ளத்துக்குள்ள நீந்தின மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது. இல்லை ரோட்டு போட்டது ரோட்டு வந்து ஆரம்பத்தில் நீங்கள் என்ஜினியர் சொன்னபடியால் வெடுக்கு புரியும். ரோட்டு வந்து இருந்தது வந்து மக்களின் அதாவது சமதர மாதிரி தான் ரோட்டு பதிவாட்டம் இருந்தது. இப்போ வந்து அதை என்ன செய்யணும், ரோட்டை வந்து 2 அடி உயர்த்தி போடணும். அதாவது குடியிருப்புகளை விட 2 அடி உயர்த்தி ரோட்டை போடுறபடியாக
அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீடுகள் எல்லாம் வந்து பள்ளமான இடங்களில் வருது. அப்போ வெள்ளம் வந்து கூட வடிந்து ஓடுறதுக்கான வசதி இல்லை. அதோட அக்கள் மண்ணில் வெள்ள ஓடுற பாதை, அதாவது வெள்ளம் வழிந்து ஓடுற பாதைகளை மறித்து மதில்களை கட்டி அந்த வெள்ளம் ஓடுற அந்த இதுகளை மாற்றினபடியாலையும் இது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதே நீங்கள் 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எல்லாம் கிட்டத்தட்ட இந்த வட்டுக்கோட்டை பகுதி, மூலாய் பகுதி எல்லாம் வந்து நல்ல வெள்ளத்துக்குள்ளே இருக்கும். 1 மாதம் 2 மாதத்துக்கு எல்லாம் வெள்ளம் போய் அந்த டாய்லெட் அது எல்லாமே வந்து நிறைஞ்சு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அவைக்கு அந்த 2 மாதம் மிக சரியாக கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ எங்கள் அம்மா பற்றி எனக்கு சொல்லியிருந்தேன். நான் வர முன்னம் இது நடந்த விஷயம். உண்மையில் வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டபடி எங்களோட உத்தியோகத்தர் கிராம அலுவலர் இருக்கணும். இந்த பிள்ளைகள் இந்த படிப்பு தொடர்பில் வந்து சிஆர்பிஓ சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்னு சொல்லி எங்களோட பிரதேச செயலகத்தில் இருக்கணும். நாங்கள் அவர்களை கொண்டு நாங்கள் இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வோம். படிப்புக்கான உதவியும் வந்து நீங்கள் எங்களோட உத்தியோகத்தர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நன்னடத்த திணைக்களம் வந்து இருக்குது மாகாண சபையில். அவர்கள் மூலம் இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பெண் தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கான உதவிகள் அந்த படிக்கிற பள்ளிகளுக்கு வந்து செய்வோம். சில என்ஜிஓஸ் வந்து அதுக்கான உதவிக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து ஒரு கோரிக்கையை வந்து ஜிஎஸ்கிட்ட கொடுங்க. ஜிஎஸ் மூலம் அது எங்களுக்கு வரும். நாங்கள் அந்த உதவியை செய்வோம் என்றாலும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு புண்ணியமான செயலை செய்திருக்கிறீங்க பிரதேசத்தில். அதுக்கு நான் எல்லா உள்ளங்களுக்கும், நீங்கள் நிறைய பேர் உதவி செய்வேன்னு சொன்னீங்க, எல்லா உள்ளங்களுக்கும் நான் பிரதேச செயலர் என்ற ரீதியில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். உங்களோட உதவிகள் இந்த மக்கள் எங்களோட பிரதேசம் இல்லை ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து சென்றடையணும் சொல்லி கேட்டுக்கொண்டு அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்திக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கும் நன்றியை தெரிவித்து எனக்கு தற்போது உரையாற்றிய பிரதேச செயலாளர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் வாழ்வாதார உதவியை வழங்கும் நிகழ்வுக்கு நன்றி. எனக்கு நான் இவங்க கஷ்டப்பட்டிருந்தேன். இந்த முறை வெள்ளத்துக்கு நான் எதிர்பார்க்கல. நான் இந்த பிள்ளைகளோட இந்த பிள்ளைய ஜென்டமென்னோட இருக்கணும்ல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன். நிறைய வெள்ளங்கள் வந்து வீட்டுக்கு வெள்ளம் வந்து சாமான் எல்லாம் கொண்டு போயிட்டு அவன் இந்த மூத்த உள்ள அம்மா பொட்டியை கொண்டு போட்டு குப்பை வாரியல் எடுத்து வீட்டுக்கு வச்சேன். அப்போ நான் எங்கே போகிறது தெரியல. கட்டில் இருந்தது கட்டில் போட்டுட்டு நிலங்கள் இருக்கையில் இருக்க எங்களோட தலைவர் வந்தார். அது தெரிஞ்சு என்னம்மா இப்படி இருக்கிறேன் இங்கே இருக்கிறது வெளியில் வாங்குங்கிற தம்பி விட்டு எடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் இல்லை நான் இங்கே இருக்கிறேன்னு பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் இங்கே இருக்கிற அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் வாங்க ஜிஎஸ் சொன்னது. அப்போ எனக்கு வரவே தெரியாது எனக்கு. அப்படி எடுத்த உடனே நான் வீட்டை விட்டேன் வேலை வச்சுருந்தேன். நான் சமைக்க சமைக்க வழி இல்லை, ஒரு மாற்றி போட உடுப்பு இல்லை. அப்படி ஒரு சின்ன இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்ச நாள் வாசாலைக்கு விட்டுச்சு. நம்ம அயல் பிள்ளையெல்லாம் இருக்கேன் வாசாலைக்கு இருந்தாங்க. வாசாலைக்கு கரப்பால் இருந்துச்சுட்டு இருந்துட்டு நான் இந்த வீட்டுக்காரருக்கு கேட்டேன், வீட்டுக்கு தண்ணி இந்த பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெள்ளத்தை வட்டி விட்டுட்டு நீங்கள் போங்க எனக்கு உதவி இல்லை. அவர் ஒரு நாள் வந்து நின்று பார்த்தோன்னா வெள்ளம் பிடிச்சிச்சு. இதுக்கு என்னால் இருக்க முடியல, நீங்கள் ஆச்சுன்ற பிள்ளைகளாச்சுண்டா இருக்குன்னா அப்படியே போயிட்டு போன வேறு எனக்கு கொண்டு போய் தெரியல தெரியல. அவன்கிட்ட விட்டு அடிக்கிட்டு வாசாலைக்கு இப்படி இருந்து ஜிஎஸ்கிட்ட போய் சொல்லுது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜிஎஸ்கிட்ட செய்வது. அவள் ஏதோ ஒரு மொழியில் கொஞ்சம் வெட்டிட்டு கொஞ்சம் சாமியில் கொண்டு தந்துட்டு இது குறைஞ்சி இப்படி நிலம் முடிச்சுட்டு ஆரம்பிச்சு. அப்போ சரி வேண்டிட்டு அப்படின்னு தண்ணியை பார்த்து யூனிஃபார்ம் எடுக்க வந்தால் பாம்பு பெரிய கொம்பு இப்படி எண்ணத்தில் வேற கல்லுக்கு விளையாடி வட்டுக்குள்ள சேர்ந்து கால் அப்படி சரியாக கஷ்டப்படுது. பெண்ணு கடவுள் தானே காட்டினா அப்படின்னா அதே ஸ்கூலுக்கு போய் நான் நின்றேன் சம்பளம் அப்படி இப்படி வந்து சாடி கட்டிட்டு பிள்ளையார் விட்டுட்டு போய் எல்லாத்தையும் சொல்ல முடியலை என்னால் விட்டுட்டு இருந்து அப்படின்னு அந்த மூலமாக
அவன் மூலமாக சொல்லியிருந்தா வீட்டு இருக்கவா பிள்ளையோட நான் வீட்டை போயிருந்தேன் அவையோட பிள்ளை மாதிரி பழகி இருக்கும்போது இப்படி கேட்டாரு இந்த நிலைமையை சொல்லுன்னா நிலைமையை சொல்லி அழுதுருந்தேன் இப்படி பிரச்சனை அவன் மூலத்தை எனக்கு இந்த கடவுளை எனக்கு இந்த வீட்டை நல்ல வீட்டை தந்திருந்தேன் எனக்கு ஜிஎஸ் நிலத்தை இழுத்து விட்டு எல்லாமே எனக்கு கடவுளால் கிடைச்ச சொத்தை நிற்கிட்டு அந்த நிலத்திலேயே நான் சரி இந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு போகிறேன் பிறகு நான் எங்களை டீச்சரோட கலைச்சினேன். ஆனால் நான் எதிர்பார்க்கலைங்க இப்படி ஒரு வீடு தருவினம் இப்படி செய்விடுவேன். நான் முதலும் பாதிக்கப்பட்டேன் எனக்கு அதால் நான் கொஞ்சமும் நம்பலை வீடு தான் இப்போ இவையை சொல்லிச்சு நான் ஃபோட்டோட தான் அனுப்புவோங்க. நான் அதை தான் இல்லை என்னோட ஜிஎஸ் என்ன ஃபோனில் வேறு எனக்கு ஆரம்பியா தெரியா ஃபோனில் பேச என்ன நீங்கள் அக்ஸரை இல்லாமல் இருக்கிறீங்க ஃபோட்டோட தான் அனுப்புவோம். நிறைய வந்து என்னமாண்ட ஃபோனில் ஒன்று அனுப்பிட்டு நான் வீட்டை இல்லை இதெல்லாம் போய் பே கார்டு அனுப்பிட்டு அப்படியே விட்டுட்டேன். வெறுத்துட்டேன் இருக்கிறத நானும் என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற சொட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வீடு திடீரெண்டு அதையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வந்து பார்த்து ஃபோட்டோ அனுப்பினா நெட்டு அதையெல்லாம் வந்துச்சுன்னா கடற்கரண்டு வீடு கட்டி கரண்ட் எடுத்து இப்படியோ ஒரு நிலைமை ஆகிட்டு நான் இந்த பிள்ளையோட வளர்க்குறது கொஞ்சம் இப்படியே பார்க்குறேன். நான் நினைக்கிறது நினைக்க மீறாது எனக்கு தந்ததுக்காக எங்கள் எனக்கு என்ன நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த ஜிஎஸ் ஒவ்வொரு முறையும் தருவேன் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு சொல்லுவேன். நான் நினைச்சேன் இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் நான் நினைச்சதுக்கு மேலால் எங்களோட ஜிஎஸ் ஒவ்வொன்றையும் பார்த்து வந்து கடைசியாக நான் வாயில் கேட்டு இந்த ஆட்டு வேண்டேங்க நிலம் போடல நான் டீச்சர் சொன்னேன் பாப்புக்கு சாப்பாடு சொல்லி வைக்கிறது ஆடு உடனே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அடுத்த நாள் எங்களோட ஜிஎஸ் வந்து பார்த்துட்டு பெரிய ஒரு பழக அடிச்சுட்டேன் ஆடுக்கு இதில் கிடத்த வந்தது. நான் எதுனாலும் இந்த கடனை நான் செய்து முடிச்சு நான் நினைச்சதுங்களா என்ன என் பிள்ளை 5 பிள்ளைகளை வெளியே விட்டதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்தேன். தம்பி தம்பி சின்ன வயசுக்கு வந்தாங்க மറ്റേ ஒரு அங்கே Hai